பிரான்ஸ் நாட்டிலே அங்கே வதிவிட உரித்தை பெறாமல் அல்லது எதிர்காலத்திலே பிரான்ஸ் நாட்டுக்குள் நுழைய ஆர்வத்தோடு இருப்பவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி ஒன்று இப்போது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக பிரான்சிலே தற்போது ஒரு தேர்தல் நடக்க இருக்கின்றது. அந்த தேர்தலிலே பெரும்பாலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகின்ற கட்சி என்ற ஒரு கட்சியினுடைய பெயர் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கை என்பது முற்றுமுழுதாக புலம்பெயர்கிறவர்கள், அதாவது தங்களோட நாட்டுக்குள் நுழைகின்ற வெளிநாட்டவர்களுக்கு எதிரானதாக இருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலைமையிலே எதிர்காலத்திலே இந்த கட்சி ஆட்சி அமைக்குமாக இருந்தால், பிரான்சிலே தீவிர வலதுசாரி சிந்தனையுடைய இந்த கட்சி ஆட்சி அமைக்குமாக இருந்தால் புலம்பெயர்ந்தவர்கள் எவ்வாறான நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடும் என்பது குறித்து தான் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். பிரான்சினுடைய ஜனாதிபதி மேக்ரன் தற்போது நாடாளுமன்றத்தை கலைத்து அங்கே ஆட்சியை கலைத்து தேர்தலுக்கான அறிவிப்பை விட்டிருக்கின்றார். மிக அண்மையிலே அங்கே தேர்தல் ஒன்று நடக்க இருக்கின்றது. இந்த நிலைமையிலே தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற நேஷனல் ரேலி என்கின்ற கட்சி தான் பெரும்பாலும் பிரான்சிலே அடுத்து ஆட்சி அமைக்கும் என்று கூறப்படுகின்றது. அந்த கட்சியைச் சேர்ந்த ஜோர்டன் என்கிறவர் தான் அடுத்து பிரான்சினுடைய பிரதமராக பதவியேற்பார் என்றும் பெருமளவு அங்கே ஆர்வம் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் அங்கு சர்வதேச ஊடகங்களுடைய கருத்து கணிப்பிலேயும் அதுதான் கூறப்படுகின்றது. இங்கே இருக்கின்ற சிக்கல் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த நேஷனல் ரேலி என்கின்ற கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது பெரும்பாலும் எங்களை போன்ற ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு மிக விரோதமானதாக இருக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால், சட்ட ரீதியாகவோ சட்டத்துக்கு முரணாகவோ தங்களுடைய நாட்டிற்குள் நுழையும் வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்துவது, குறிப்பிட்டு சொல்ல போனால் முற்றாக கட்டுப்படுத்துவது தான் அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கையிலும் கூட சட்ட ரீதியாகவோ சட்டத்துக்கு முரணாகவோ தங்களுடைய நாட்டிற்குள் நுழைபவர்களை கட்டுப்படுத்துவதுதான் தங்களுடைய நிலைப்பாடு என்பதை அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்ற நிலைமையிலே பொதுவாக ஆசிய நாடுகளை சேர்ந்த இளைஞர் யுவதிகள் அங்கே பெருமளவிலே தங்களுடைய நிரந்தர இருப்புக்காக, தங்களுடைய தொழில் வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற, அங்கே செல்ல இருக்கின்ற சூழல்களிலே இந்த அறிவிப்பு என்பது, இந்த செய்தி என்பது மிகவும் நெருடலான செய்தியாக அமையும் என்பதுதான் விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.